Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல BBL 10ல வந்து மேட்ச் நம்பர் 36 அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் vs மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்க ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னாலும் டெலிகிராம்ல போயிட்டு சர்ச் பார்ல தமிழ் பெல் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் விடாம டைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வரும். ஸோ நம்ம சேனல் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் வரை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே போல நேற்றைய கொடுத்த ப்ரிவ்யூ வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிராண்ட் லீக்ல நம்ம ஒரு நல்ல டீம் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதே போல ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப் ஸ்போர்டசி. அதுலயும் மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். என்னோட லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் ஸ்போர்டசி ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப், ரொம்ப லெஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம எல்லாரும் ஸ்போர்டசி ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11th ஜனவரி மதியம் 1:45க்கு இந்த மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிலைட்ல நடக்குது. ஸோ இந்த அடிலைட் கிரவுண்ட்ல வந்து ஒரு பிச் ரிப்போர்ட்ஸ் இங்க நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2020-2021 இந்த BBL சீசன்ல 4 மேட்சஸ் அங்க நடந்திருக்கு. ஸோ இந்த 4 மேட்சஸ்ல சேஸ் பண்ற டீம் 2 மேட்ச் வின் பண்ணிருக்கு, 2 மேட்ச் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க நடந்த கிரவுண்டுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்ஸ். ஸோ இதுல வந்து ஆவரேஜான ஸ்கோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 165 பிளஸ் வரைக்குமே அடிக்கிறாங்க. பிச்சு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்க நடந்த மேட்சஸ்ல வந்து மோஸ்டா ரஷீத் கான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேர்த்து ஒரு 4 விக்கெட்ஸ் வரைக்குமே எடுத்திருக்காரு. ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ரஷீத் கான் மட்டும் அங்க ஸ்பின்னர்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சோ இதுதான் அங்க விஷயம். ஏன்னா பாசிட்டிவ்னோட மோஸ்டா எல்லாம் பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணி போயிட வேண்டாம். ரஷீத் கானும் அங்க விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல வரேன். ஆனா பிச்சு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. சரி இப்போ 2 டீமோட ஒரு ப்ராபபிளான பிளேயிங் 11. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் லீக்ஸ்ல அவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தென் ஒரு 14 பிளேயர் ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ் இருக்கிறது வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர். அதே போல ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு மஸ்ட் பிக் ஒரு 6 பேர் யாரை பிக் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஃபீஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல அடுத்ததா பார்ப்போம். ஸோ இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். பிலிப் சால்ட், மேத் ரென்சா, அலெக்ஸ் கேரி, ஜோனதன் வில்ஸ், ஜாக் நெதர்லாண்ட், ரியான் கிப்சன், ரஷீத் கான், டி பிரிக்ஸ், வெஸ் ஆகர், கேமரான் வேலண்டி, அடுத்ததா ஹாரி கான்வே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு ப்ராபபிளான பிளேயிங் 11. ஸோ பீட்டர் சிடில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ அதனால அவர் இந்த மேட்ச் இல்ல. கேமரான் வேலண்டி அப்படி இல்லைன்னா வெஸ் ஆகர், சாரி டேனி வார்னல், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி கேமரான் வேலண்டி வந்து இந்த மேட்ச் பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்ததா மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல வந்து ஆண்ட்ரூ ஃபிளக்சர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், நிக் கிளார்கின், கிளைன் மேக்ஸ்வெல், பென் டங்க், கார்ட்ரைட், சாம் ரைன்பர்ட், லியாம் ஹேச்சர், ஆடம் ஜாம்பா, ஹாரிஸ் ராஃப், பில்லி ஸ்டான்லே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராபபிளான பிளேயிங் 11. ஸோ இதுல லாஸ்ட் மேட்ச் நிக்கோலஸ் பூரான் இருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் இல்ல. ஸோ இனிமேல் வரக்கூடிய மேட்ச் எதுலையுமே நிக்கோலஸ் பூரான் இருக்க மாட்டார். அவர் வந்து அவரோட நாட்டுக்கு வந்து கிளம்பிட்டாரு. ஸோ அதனால வந்து அவருக்கு பதிலாக பென் டங்க் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், விக்கெட் கீப்பர் டியூட்டி பண்ணுவாரு. ஸோ இது வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராபபிளான பிளேயிங் 11. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு மெகா கான்டெஸ்ட்டுக்கு இவங்க எந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணலாம், எந்த மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல பார்ப்போம். ஸோ பிச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 165 பிளஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 160ல இருந்து ஒரு 175 பிளஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிச்சா இது பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல பாக்குறப்போ பேட்ஸ்மேன்ஸ்ல வந்து பிலிப் சால்ட் அண்ட் ரென்சா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை நம்ம பிக் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸா இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா பெல்லி ஸ்டான்லே அண்ட் ஹாரிஸ் ராஃப் 2 பேரும் வந்து
இன்சியலாவே பவுல் பண்ணுவாங்க. ஸோ பவர் பிளேலே பவுல் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா ஹாரிஸ் ராஃப் கூட பவுல் பண்ண மாட்டாரு. பில்லி ஸ்டேன்லேக்கும் சாம் ரெயின்பேர்டும் வந்து பவர் பிளேலே பவுல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பவர் பிளேலே பவுல் பண்றப்போ பிலிப் சால்ட் அண்ட் மெத் பென்சா ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க ஏர்லியா விக்கெட் விழுவதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ மோஸ்டா வந்து நிறைய தடவை வந்து பில்லி ஸ்டேன்லே கிட்ட வந்து ரென்ஸா வந்து ஒரு 2-3 தடவை விக்கெட் ஆயிருக்காரு. ஸோ ஸ்டட்ஸ்ல ஸோ அந்த ஒரு ஆப்ஷனல்ல மேபி ஏதாவது ஒரு ஏர்லியா ஒரு விக்கெட் விழுவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பிலிப் சால்ட் வந்து ஒரு பவர் பிளேலேயே அவர் அடிச்சக்கூடிய ஒரு 2 மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாட் ஆடுறது இல்ல. ஏதாவது ஒரு மிஸ் ஷாட் ஆகி ஒரு பவர் பிளேக்குள்ளவே அவுட் ஆகிட்டும் இருக்காரு நிறைய மேட்சஸ்ல. ஸோ அதனால ஏதாவது ஒரு விக்கெட் ஏர்லியா விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அலெக்ஸ் கேரி அந்த டீமோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்லயும் இருக்காரு. ஸோ பேட்டிங் பண்ணாம ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் அவுட்ஸ் இதுலயே வந்து ஒரு 20+ பாயிண்ட்ஸ் அவருக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நல்லாவும் பேட்டிங் இருக்காரு, நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அது இல்லாம டாப் ஆர்டர்லயே வந்துடுறாரு. இதுல அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பிக் பண்றது நம்ம வந்து ஒரு 90% ஒரு சேஃபான ஆப்ஷன். அவர் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா தான் இருக்கும். பட் அவர் இயர்லியா ஒரு டக் அவுட்டோ அல்லது ஒரு 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டால் மட்டும்தான் நம்ம அவரை வந்து எடுக்காம இருக்கிறதுல ஒரு நம்மளுக்கு ஒரு சேஃபா இருக்கும். அதர்வைஸ் அவர் ஒரு 15 ரன் அடிச்சிட்டா கூட அவரை நம்ம பிக் பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப ராங்கான ஒரு டிசிஷனா தான் இருக்கும். அடுத்தது ஜோனதன் வெல்ஸ் அண்ட் ஜாக் வெதர்லேண்ட், பிரையன் கிப்சன். ஸோ இந்த 3 பேர்த்தோட டவுனுமே இதுதான் டவுன்னு சொல்லவே முடியாது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான விஷயம் சொல்றேன். பிலிப் சால்ட் அண்ட் மேட் ரென்ஸா 2 பேருமே ஒரு 50+ ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாங்க டாப் ஆர்டர்ல அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அடுத்தது அலெக்ஸ் கேரி. ஸோ இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் விக்கெட் வந்து ஒரு 120+ ரன்ல தான் செகண்ட் விக்கெட் விழுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நீங்க டீம் பிக் பண்றீங்க. அதாவது டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ்மே நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஜோனதன் வில்சன் நம்ம பிக் பண்ணவே கூடாது. ஏன்னா அவர் அப்ப அந்த டவுன் வர மாட்டாரு. அடுத்ததா ஜாக் வெதர்லேண்ட் தான் வருவாரு. ஸோ அப்போ சப்போஸ் டக்குன்னு ஏதாவது ஒரு ஏர்லியா விக்கெட் விழுந்தாலும் ஜாக் வெதர்லேண்டுக்கு அப்புறம் பிரையன் கிப்சன் தான் வருவாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜோனதன் வில்ஸ் வருவாரு. சப்போஸ் டாப் ஆர்டர்ல நான் ஆல்ரெடி பேர்லயே ஒரு விக்கெட் விழுவதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷன்ல நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா வெதர்லேண்ட் பிலிப் சால்ட் அண்ட் ரென்ஸா 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்றீங்க. ஸோ அடுத்தது அலெக்ஸ் கேரி. அதுக்கப்புறம் ஏர்லியே ஒரு விக்கெட் விழுந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 50 ரன்னுக்குள்ளேயே 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நீங்க டீம் பிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜோனதன் வெல்ஸ் வந்து ஒரு கீ ரோலா இருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி ஆப்ஷன்ல ஜோனதன் வெல்ஸை வந்து நம்ம பிக் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல கொஞ்சம் அதிக ரன் போயிடுச்சுன்னா ஜாக் வெதர்லேண்ட் தான் வந்து கொஞ்சம் அடிச்சு ஆடுவாரு. சப்போஸ் ஒரு ஏர்லியா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஜோனதன் வெல்ஸ் தான் வந்து கொஞ்சம் விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பிளேயர்ஸா இருப்பாரு. ஸோ அடுத்ததா ராஷித் கான். ராஷித் கான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு 4 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. நல்லாவே பவுல் பண்ணிருக்காரு. மோஸ்டா இந்த பிச்சில் எல்லா பிச்சிலுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஆவரேஜா ஒரு 1 விக்கெட் வரைக்குமே அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் குயிக்கா வந்து ஒரு 20+ ரன் ஆடுவார். ஸோ அதுதான் அவருக்கு ஒரு பிளஸ். அடுத்ததான் டி பிரிக்ஸ் ஒரு ஸ்பின் பவுலர், வெஸ் ஆகர், கேமரான் வேலண்டி அண்ட் ஹாரி கான்வே இவங்கெல்லாம் வந்து இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல டெத்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ் ஆகர் அண்ட் கேமரான் வேலண்டி அண்ட் ராஷித் கான். ஸோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு 15 ஓவருக்கு மேல பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனல் உள்ளவங்க. ஸோ இதுல 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஷித் கான், வெஸ் ஆகர், ஹாரி கான்வே. ஸோ இவங்க 3 பேர் வந்து பார்த்தோம்னா 4 ஓவர் பவுல் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இதுல கேமரான் வாலண்டி, டி பிரிக்ஸ் அண்ட் மேத் ரென்ஸாவுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மீதி இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க 8 ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேத் ரென்ஸாவுக்கு வந்து ஸோ இந்த இப்ப இருக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஸோ இதே டீம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மேத் ரென்ஸாவுக்கு ஸோ 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கணும். நான் பிளேயிங் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல வந்து இதுக்கான ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா போடுவாருன்னு சொல்ல வரல, வாய்ப்பு இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ல நான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்றேன் டெலிகிராம்ல. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், மார்க்கஸ் ஸ்டோயின்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ 2 பேர் திருச்சியுமே நான் சொல்றதுதான். ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடுவாரு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன்னுக்கு மேல அவரால் ஒரு கன்வே பண்ணி கொண்டு போறது இல்லை.
அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிஸ் ஆட்ல தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. பட் அவர் சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஏதாவது ஒரு கிராண்ட் லீக்ல ஏதாவது ஒரு டீம்லயாவது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இல்லை, உள்ள ட்ரை பண்ணி பாருங்க. மேபி ஒரு ட்ரீம் டீம்ஸ்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா அதுல ஒரு 2 டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க மேபி. ஏன்னா ஒரு குயிக்கா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இதே பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ரஷீத் கான் வர வரைக்கும் மீதி இருக்கிற பவுலர்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பவுலர்ஸ் கிடையாது. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணணும். அந்த மாதிரி பாக்குறப்ப ஆண்ட்ரூ ஃபிளெச்சருக்கு வந்து ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையலாம். அடுத்ததான் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். இப்ப கரண்ட்ல நல்ல டச்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. தொடர்ந்து 2 மேட்சாவே சூப்பரா ஆடி இருக்காரு. என்ன அவருக்கு ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு அவருக்கு இருக்கிற ஒரு மைனஸ். அவரை நம்ம பிக் பண்றது இல்லை, ஒரு ஆப்ஷனலா நம்ம அவரை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால. ஸோ அவர் சப்போஸ் ஏர்லியே விக்கெட் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல அவர் நம்ம பிக் பண்றதுல ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல நம்ம குழம்பிடுறோம். ஆனா நான் கொஞ்சம் நல்ல டச்ல இருக்காரு. ஒரு 20-25+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏர்லியா ஒரு ரஷீத் கானோ அல்லது டீப் பிரிக்ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் நிக் லார்கினை பத்தி நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு பிராண்ட் லீக் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணுங்க, ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அதே போல கடைசியா வந்து குயிக்கா ஒரு 35+ ரன் ஆடி இருந்தாரு. ஸோ அதே போலதான் இந்த மேட்சும் சொல்றேன், ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அவரோட பேட்டிங் டவுனை பொறுத்து அவரை பிக் பண்றதும் பிக் பண்ணாதும் கொஞ்சம் ஆப்ஷனலா நம்ம பிக் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு 1 டவுன் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு 25 ஒரு 30+ ரன் ஆடக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. பட் அதுல ஒரே ஒரு சின்ன மைனஸ், சப்போஸ் டாப் ஆர்டர்ல வந்து டாப் 2 பேட்ஸ்மேனுமே ஒரு 6 ஓவர் வரைக்கும் இருந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு விக்கெட் விழுது அப்படின்னா நிக் லார்கின் வர்றப்போ கண்டிப்பா ரஷீத் கானோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் சந்திக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ரஷீத் கானோட ஓவர்ஸ்ல அவர் எந்த மாதிரி ஆட போறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டவுட் தான். ஏன்னா மோஸ்டா வெளிநாட்டு பிளேயர்ஸ் அதுவும் யங் பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அதுல வந்து மேபி ஒரு ஏர்லியா விக்கெட் விழுவதுக்கான ஒரு வாய்ப்பும் அமையலாம். கிளைன் மேக்ஸ்வெல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அடிச்சு விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவர் எடுத்துக்கிறாரு. மினிமம் 3 ஓவர்ஸ் வரைக்குமே அவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ மோஸ்டா நம்ம அவரை மிஸ் பண்றது ஒரு ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான். ஒரு 98% அவர் மிஸ் பண்றது ஒரு ரிஸ்கான ஆப்ஷன். பட் 2% மிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிஸ்கா நம்ம டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி ஒரு 3-4 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டு பவுலிங்ல ஒரு விக்கெட்டே விழல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அவரை, ஏன்னா 90% அவர் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ மீதி இருக்க 10% கூட நமக்கு காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் நீங்க ஒரு டீமை பிக் பண்ணி பாருங்க. பென் டங்க் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். அவர் வர்றப்ப பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அடிச்சு ஒரு 20-25+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த இடத்துல ஒரு பேட்டிங்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ பென் டங்குக்கு ஒரு பேட்டிங்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப 20-25+ ரன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விக்கெட் கீப்பர் பண்றாரு, கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட்ஸ். ஸோ இதுலயே ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். மினிமம் ஒரு 45 ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்ததா கார்ட்ரைட், சாம் ரெயின்போர்ட், லியம் ஹேச்சர், ஆடம் ஜாம்பா, ஹாரிஸ் ராஃப், பெல்லி ஸ்டான்லேக். ஸோ இவங்கெல்லாம் இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல டெத்ல பவுல் பண்ணக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் அண்ட் லியாம் ஹேச்சர். ஸோ இவங்க 2 பேரும் டெத்ல பவுல் பண்ணுவாங்க. இதுல 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸ் ராஃப், ஆடம் ஜாம்பா, லியாம் ஹேச்சர். ஸோ இந்த 3 பேரும் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். பில்லி ஸ்டான்லேக், சாம் ரெயின்பர்ட் அண்ட் கிளைன் மேக்ஸ்வெல். ஸோ இந்த 3 பேரும் மீதி இருக்க ஓவர்ஸை வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுல பில்லி ஸ்டான்லேக் அண்ட் கிளைன் மேக்ஸ்வெல் வந்து 3 ஓவர்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ சாம் ரெயின்பர்டுக்கு வந்து ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் மோஸ்டா கன்ஃபார்மா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸ் ராஃபுக்கும் ஆடம் ஜாம்பாவுக்கும் ஒரு 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ மீதி இருக்க பவுலர்ஸை ஒரு 3 ஓவர்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் அவங்க கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷனல் தான் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ ஒரு ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு உள்ள ஒரு 14 பிளேயர் அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பார்ப்போம். மேத் ரென்சா 1, அலெக்ஸ் கேரி 2, ரஷீத் கான் 3, வெஸ் ஆகர் 4, ஹாரி கன்வே 5, ஜாக் வெதர்லேண்ட் 6, ஆண்ட்ரூ ஃபிளெச்சர்
7 மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், 8 கிளென் மேக்ஸ்வெல் 9th option, பென் டங்க் 10th option, ஆடம் ஜாம்பா 7th option, ஹாரிஸ் ராஃப் 12th option, லியாம் ஹேச்சர் 13th option. அடுத்ததா கேமரான் வேலண்டி 14th option. ஸோ இந்த 14 பேர்ல இருந்து 8ல இருந்து 9 பிளேயர் வந்து ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ஸ்ல வந்தாவே மோஸ்டா நம்ம லாஸ் ஆக மாட்டோம். நம்மளோட பணத்தை வந்து ஒரு 90% லாஸ் ஆக மாட்டோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனல்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா ஒரு மஸ்ட் பிக்கா ஒரு 6 பிளேயர்ஸை வந்து மோஸ்டா எல்லாரும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல்ல பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரி ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு அலெக்ஸ் கேரி 1, ஜாக் வெதர்லேண்ட் 2, ராஷித் கான் 3, மேக்ஸ்வெல் 4, ஆடம் ஜாம்பா 5, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 6. ஸோ இந்த 6 பிளேயரும் ஒரு மஸ்ட் பிக்கா பிக் பண்ணியிருக்கிறதுக்கு ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிக் பண்ணியிருப்பாங்க மோஸ்டா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் வச்சு நீங்க மீதி இருக்க பிளேயர்ஸை பிக் பண்ணுங்க ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு. ஸோ அடுத்ததான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சரியான எலிஜிபிள் பர்சன்ஸா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலெக்ஸ் கேரி 1, ரஷீத் கான் 2, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 3, கிளென் மேக்ஸ்வெல் 4. ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல எலிஜிபிள் பர்சன்ஸா இருப்பாங்க. ஸோ இதுல எனக்கு கொஞ்சம் ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சொல்லுங்க, நான் ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மேத் ரென்சா அவருக்கும் ஹாரிஸ் ராஃப் இவங்க 2 பேருமே ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் தான். மோஸ்டா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஹாரிஸ் ராஃப் டெத்ல போல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையலாம். ஸோ அப்படி கிடைக்கிறப்போ கேப்டனுக்கு நல்ல எலிஜிபிள் பர்சனாக இருப்பார். ஸோ ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நீங்க இன்னும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ண அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.